யூடியூப் பார்த்து தங்கம் கடத்தியதாக நடிகை ரன்யா டிஆர்ஐ விசாரணையின் போது திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். கர்நாடக காவல்துறையின் மூத்த IPS அதிகாரியின் வளர்ப்பு மகளான நடிகை ரன்யா ராவ் மார்ச் 3ஆம் தேதி பெங்களூரு விமான நிலையத்தில் 14 கிலோ தங்கத்தை மறைத்து வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். கடத்தல் மோசடிக்கு பின்னால் ஒரு பெரிய கும்பல் இருப்பதாக அதிகாரிகள் சந்தேகித்தனர். எனவே அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அப்போது ரன்யா கூறியது என்ன என்பது குறித்து தற்போது பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2014ஆம் ஆண்டு கன்னட திரைப்படமான மாணிக்கியா மூலம் அறிமுகமான நடிகை தங்கத்தை கடத்துவது இதுவே முதல் முறை என்று அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். தனக்கு இணைய அழைப்பு வந்ததாகவும் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள டெர்மினல் 3 கேட் ஏயிலிருந்து தங்கத்தை சேகரிக்க சொல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். விமான நிலைய சாப்பாட்டு அறையில் வெள்ளை நிற கவுன் அணிந்த ஒருவரை சந்தித்து அவரிடமிருந்து 2 பாக்கெட்டுகளை பெற்றதாகவும் அவை தடிமனான தார்பாலின் பிளாஸ்டிக்கால் சுற்றப்பட்டிருந்ததாகவும் கூறினார். முன்பின் அறிமுகமில்லாத அந்த நபர் 6 அடி உயரம் கொண்டவர் என்றும் கோதுமை நிறமும் கரடு முரடான அமெரிக்க உச்சரிப்பும் கொண்டவர் என்றும் குறுகிய சந்திப்பில் அந்த நபர் தன்னை ஒரு மூலைக்கு அழைத்துச் சென்று தங்கத்தை ஒப்படைத்ததாகவும் ரன்யா தெரிவித்தார். விமான நிலையத்திலிருந்து 1/2 மைல் தொலைவில் உள்ள ஒரு கடையில் ஒட்டும் டேப்பை வாங்கியதாகவும் விமான நிலையத்தில் கத்தரிக்கோல் கிடைக்காது என்பதால் அந்த டேப்பை துண்டு துண்டாக வெட்டி தனது பையில் வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார். சாப்பாட்டு அறையில் தங்கத்தை பெற்ற பிறகு தனது அடுத்த திட்டத்தை செயல்படுத்த அருகிலுள்ள கழிவறைக்கு சென்று தங்கம் இருந்த பார்சலை திறந்தபோது உள்ளே 12 தங்க கட்டிகளும் வெட்டப்பட்ட சில துண்டுகளும் இருந்தன. அவற்றை எப்படி உடலில் மறைத்து கடத்துவது என்பது குறித்து யூடியூப் பார்த்து செயல்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். தங்க கட்டிகளை தசை மற்றும் இடுப்பில் டேப்பை பயன்படுத்தி சுற்றி சிறிய துண்டுகளை தனது காலணிகள் மற்றும் பைகளில் வைத்ததாக ரன்யா வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாக டிஆர்ஐ அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. மார்ச் 3ஆம் தேதி எமிரேட்ஸ் விமானத்தில் பெங்களூருவை அடைந்த அவர் மோசடியில் ஈடுபட்ட ஒரு அதிகாரியின் உதவியுடன் விமான நிலைய பாதுகாப்பு பிரிவை தாண்டிச் சென்றதாக டிஆர்ஐ நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ரன்யா அடிக்கடி வெளிநாட்டு பயணம் செய்வது சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகளால் விமான நிலைய வெளியேறும் இடத்திலிருந்து சில படிகள் தொலைவில் தடுத்து நிறுத்தப்பட்டார். தங்கக்கட்டிகள் அவரிடம் இருந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். கடந்த 6 மாதங்களில் நடிகை துபாய்க்கு 27 பயணங்களை மேற்கொண்டார். அவற்றில் 4 பயணங்கள் வெறும் 15 நாட்களுக்குள் நடந்தன எனவும் டிஆர்ஐ அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.